என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியல என்னன்னு. அற்புதம் அடியாளங்கள் என்னை கொண்டு தெய்வம் செஞ்சிட்டு இருக்கிறார், என்னை கொண்டு கேன்சர் குணாயிட்டு இருக்கு, என்னை கொண்டு என்ன எய்ட்ஸ் குணாயிட்டு இருக்கு, என்னை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அது இறைவன் செய்யல. முடிவில் இறைவன் சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர்கள் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க கிரமத்தை மீறி நடந்தவர்கள். ஐயோ, அப்ப நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோமே, அது நான் கொடுக்கல, நான் தீர்க்க தரிசனம் கொடுக்கல. இந்த பாரு, நானே உங்ககிட்ட வேலை செய்ய வச்சு இப்ப நீ வரும்போது உன்னை வெக்கப்படுத்துவேனா? நானே உங்ககிட்ட இருந்து வேலை செய்ய வச்சு கூலி இல்லாம உன்னை அனுப்புவேனா? அத்தானே நீங்க நீதிபரராச்சே, புரியுதா? அப்போ உன்னுடைய கூலி உலகத்திலேயே கடிச்சிச்சு. அப்போ உலகத்தின் அதிபதியை போய் கேளு. உலகத்தின் அதிபதி தான் உனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்தான். நீ அது தெரியாம எனக்கு நீ நன்றி செலுத்துக்கிட்டு, எனக்கு நீ கும்பிட்டுக்கிட்டு, நான் எத்தனையோ முறை ஒரு உனக்கு சத்தியம் வரும்படி செஞ்சேன், நீ தான் கட்டி கவிழ்ச்ச. என்னன்னு? எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு டைம் இல்லை. நீ தான் அப்படி சொன்ன. நான் உனக்கு போட்டோம், நான் கொடுத்த வரன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. நான் தீர்க்க தரிசனமும் உனக்கு கொடுக்கல, பேய் ஓட்டுறதோ நான் கொடுக்கல. இப்பிரபஞ்சத்தின் ஒரு தேவனானவன் ஒருத்தன் இருக்கிறான். நான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அல்ல, நான் உன்னுடைய தேவன். இந்த விளக்கம் எல்லாம் கொடுக்கும் போதுதான் அநேக ஊழியக்காரங்க வெக்கப்பட்டு போவாங்க. அப்போ எந்த எழுப்புதலும் என்னால இருந்து, அதாவது தெய்வம் கொடுத்தது நான் நினைச்சேன்னா அது என்னால இருந்தா இல்லையா? இதுதான் மாயை என்று சொல்லுவது. இந்த மாயையில ஒரு முறை சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே வர இயலாது. உங்களுக்கு தேவதூதர் பேசுற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு கடவுளே கிட்ட வந்து பேசுற மாதிரியே இருக்கும். முகமதுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? அவர்கிட்டயும் தெய்வம் பேசின மாதிரியும் தேவதூதன் இறங்கி பேசினார், உங்களுக்கும் அதே மாதிரிதான். ஸோ முகமதுக்கும் உங்களுக்கும் டிஃப்ரென்சியேஷன் இருக்குன்னு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை கேட்காம ஒரு வேதத்தை உருவாக்க, ஒரு எழுப்புதலை உருவாக்க, ஒரு சபையை உருவாக்க போயிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாசாங்க உங்க வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிடும். சோ இப்போ புரியுதுங்களா மாயக்காரர்கள் என்று சொல்லுவது என்ன அர்த்தம்னு? நீங்க இந்நாள் வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் வேஷம் போடுறவன், மோசம் பண்றவங்க, சரியில்லை, பணத்துக்காக வாழ்றவங்க, அந்தரங்க வாழ்க்கை வேற மாதிரியா இருக்கும். வெளியோ நல்ல மனிதர்களா இருந்தாலும் அந்தரங்கத்தில் பாவம் செய்யக்கூடியங்க, வெபிச்சாரம் செய்ய, இப்படிதான் நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. அது தூக்கி குப்பில போடுங்க. ஆக்சுவலி மாயக்காரர் என்று சொன்னா சம்திங், ஒரு உண்மையை இதை வரைக்கும் தெரிஞ்சிக்காதவன் அர்த்தம். ஸோ ஏனவே தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக தேவையான விஷயம் எதுனா, உண்மையை தெரிஞ்சிக்க நீங்க ஆசைப்படணும், உண்மையை தெரிந்து கொள்ளும்படியாக நீங்க பிரயாசப்படணும். ஒரு உண்மை இருக்கு, நம்மால டைமை ஒதுக்கி கேட்டு தீரணும். என்கிட்ட கூட சிலர்கள் என்ன சொல்றாங்க, இது கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. அதற்காக நான் கேட்க முடியாது. சிலர்கள் சொல்லும் போது சரி என்ன அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த விளக்கத்தை கேட்டு சரிப்பா நான் கேட்டு நான் சொல்றேன். கேமராமேனும் நான் தான், ஸ்டுடியோ எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், வெளி ஊழியமும் நான் தான் செய்கிறேன், மேக்சின் டைப்பிங் பண்ணுறதும் நான் தான், டிசைன் பண்ணுறதும் நான் தான், பிரிண்டிங் பண்ணுறதும் நான் தான். அப்போ நீங்கள் பாருங்க எவ்வளவு ஒரு வேலை என் தலைமையில் இருக்கு பாருங்க. இவளெல்லாம் வேலை செஞ்சு இன்னொரு ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தையும் நான் கேட்குறேன். ஆனால் இந்த ஊழியக்காரனுடைய பாசங்க எப்படி தெரியுங்களா, நம்முடைய சிடி ஒன்று கொடுத்தா என் டைம் இல்லை, நான் இதெல்லாம் கேட்க முடியாது, நான் ரொம்ப பிஸி. அவர் ஆண்டவர் அதில் படத்தில் போட்டு காட்டுவார். இவ்வளோ பிஸியாக இருந்தவன் உன் பிரசங்கத்தை கேட்டா, நீ ஒன்றுமே இல்லை, ஜனங்க முன்னாடி பிஸின்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீ உண்மையிலேயே காளி போர்ச. ஆனால் நீ பாரு எப்படி தட்டி கவிழ்க்க, உங்ககிட்ட சத்தியம் வந்தது, நீ தட்டி கவிழ்ச்ச, நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும்? ஸோ சாரி, நீ என்னுடையவன் அல்ல, ஆரம்பத்தில் இருந்தே நீ என்னுடையவன் அல்ல. ஐயோ ஆண்டவர் மேலே அன்பு வச்சேன், கரெக்டு தான், அதற்குத்தானே நான் சத்தியத்தை அனுப்பி கொடுத்தேன். நீ என் மீது வைத்த அன்பு மோசம் ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, சில புகழ்களையும் சில வருமானங்களையும் நீ கணித்து பார்த்துட்டு இதுலேயே நின்று விடலான்னு நீ அதிலே நின்று விட்ட.
இன்னொருவரை பார்க்கும்போது அவன் ஒரு பிச்சைக்காரனை போல இருந்திருப்பான். இவன் என்னத்தை பெருசா தெரிஞ்சிருக்க போறான், இவன் என்னத்தை பெருசா படிச்சிருக்க போறான், நீயா மனசுல டிசைட் பண்ணிக்கிட்ட. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்றேங்க, மாயக்கார்கள் என்று சொன்னா சம்திங் ஒரு ரியாலிட்டி தெரியாதவங்கன்னு அர்த்தம். ஒரு ரியாலிட்டி தெரியவில்லை என்று சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ ஏனவை தான் ஒவ்வொன்றுக்கும் ரியாலிட்டி தெரிய வேண்டியது மிக அவசியம். சமீப காலத்தில் போலீஸார்கள் ஒரு டீ ஷாப்பை கண்டுபிடித்து அதை பேன் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் சொன்னால், ஒரு டீக்கு வேண்டியதான, ஒரு டீ கடைக்கு வேண்டியதான ஒரு பால் சர்க்கரை என்பது தான் மிகப்பெரிய இடம் பிடிக்கக்கூடிய காசு. அதுதான் மிகப்பெரிய இடம். பால் மற்றும் சர்க்கரை, அதாவது சீனின்னு சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க, ஓகே, சுகர் மற்றும் அந்த பால். இந்த பால் சுகர் இவன் வாங்கிட்டே இல்லை. இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா அந்த டீ கடை ரஷ் ஆகுது. அவ்வளவு பேர் டீ குடிக்க வராங்க. எங்க இருந்தாலும் ஐவர் ரோட்ல நிற்பாட்டி அங்க டீ குடிச்சிட்டு தான் எல்லாரும் போவாங்க. அந்த அளவுக்கு அந்த டீ ஷாப்பு ஃபேமஸ். பிறகுதான் நுணுக்கமாக அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள், அது ஒரு வகையான ஒரு கெமிக்கல். அது இவ்வளவு தொட்டு போட்ட போதும் அந்த பாலுடைய வடிவத்தில் அந்த டீயை மாத்திடும். டீ தூள் என்னவோ உண்மைதான், அந்த டிகாஷன்ல அவன் போடுற ஒரே ஒரு தொட்டுங்க, அவ்வளவுதாங்க, அது நஞ்சுங்க, அது நஞ்சு. அந்த ஒரு தொட்டு உடைய அந்த கெமிக்கல் உள்ள போட்ட உடனே பால் கூட கெட்டுச்சுங்க. அதாவது பாலுடைய ருசி கூட ஒன்றும் இல்லைங்க. அந்த அளவுக்கு இது வந்துட்டு அந்த டீயும் பாலும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு ஒரு ருசியாக. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னு சொன்னா, ஒரு காட்டுல போய் ஒரு விதமான ஒரு விதை, அந்த செடியை ஆட்டினால் அந்த விதை அப்படியே கையில கொட்டும். காற்று வீசினால அந்த விதை கையில கொட்டுமா. அந்த விதைய இவ்வளோண்டு போட்ட போதும் அந்த நாளுக்குரிய டீக்கு இவன் சர்க்கரை போட வேண்டிய அவசியமே இல்லை, சீனி சுகர் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு ஒரு இனிப்பு, இவ்வளவு விதை போட்ட போதும். பிறகு அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகு அதுவும் நஞ்சு, அதுவும் ஒரு வகையான ஸ்லோ பாய்சன். ஆனா சம்பாதிக்கணும், அவனால விட முடியல. அவனை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், அவன் பிள்ளைக்கு அவன் போடுற டீ வேறையாக இருந்துச்சு. அவன் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இருந்து அந்த பிள்ளைக்கு அவன் டீ போட்டு கொடுக்கும் போது அது வேற பாத்திரம், அது வேற விதமான, அதை நுணுக்கமாக கண்டுபிடித்த பிறகுத்தான் அவனை பிடித்தார்கள். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா? சோ இப்படி ஒரு பாசாங்க நம்முடைய வாழ்க்கையில விளையாடுது. அது ஏன் விட்டு வெளியே வருதுலன்னா, ஒரு வருமானத்தை நம்ம பார்த்துறோம், ஒரு வகையான புகழை நம்ம பார்த்துறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு புகழை நம்ம பார்த்துட்ட உடனே, ஒரு வருமானத்தை பார்த்துட்ட உடனே, கடவுளே வந்து சொன்னாலும் நம்மளை திருந்த முடியாத அளவுக்கு மாயில போய் சிக்கப்பட்டுரும். இதான் கரெக்ட். சோ சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே நாம் மாயக்காரர்களா இல்லையா என்று பாருங்கள். ஏதோ யாரோ ஒருத்தர் தேர் இழுக்கும் போது ஜபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னா, அது பார் மாயக்காரன் போறான், அவனை மாயக்காரன் சொல்லாத. நீ ஏதோ ஒரு ஜபாலயத்தில் போய் நீ கதவெல்லாம் போட்டிக்கிட்டு ஒழுங்கா ஜெபிக்கிறதுனால நீ மாயக்காரன் அல்ல என்றாகாது. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, மரியாதையினமா உங்களை பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு அப்படின்னா, உங்ககிட்ட நான் சோஷியலா பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க ஆண்டவர் வீதிகளிலும் சந்துகளிலும் கதவை திறந்து ஜெபிக்கிறவனை மட்டும் சொல்லல, தெளிவா வாஸ்துப்பார். என்ன இருக்கு பார், அவர்கள் பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க, அவர்கள் ஜெப ஆலயங்களிலும். இல்ல நான் கேட்கிறேன், ஜெப ஆலயம் இருக்கிறது எதுக்கு? ஜெபம் பண்ணதானே. ஆண்டவன் அதை கூட கண்டிக்கிறாப்ல. ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும். யோசித்தீங்களா? அப்ப இங்க சொல்ற மாயக்கார் யார் அல்ல, கதவை பூட்டி கொண்டவன் மட்டுமல்ல, கதவை திறந்து விட்டவனோ என்று எடுத்துக்கிற விஷயம் மட்டுமல்ல.
ஐயா, மாயக்காரர் என்று சொன்னால் வீதிகளிலும் சந்துகளிலும் ஜெபிக்கிற மட்டும் இல்லை, ஜெப ஆலயத்தில் ஜெபிக்கிறவன் கூட மாயக்காரர் தான். ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க, ஜெப ஆலயங்களிலும், ஜெப ஆலயத்தில் கதவை பூட்டிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணாலும் நீ மாயக்காரன் தான். ஆனா இங்கே ஆண்டவர், நீயோ ஜெபம் பண்ணும்போது, 6 வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, இங்க சொல்ற அறை வீடு உன் வீடும் அல்ல, உன் சர்ச்சும் அல்ல. இதெல்லாம் யார் விளக்கம் கொடுக்குறான் இந்த காலத்தில்? இவளெல்லாம் தெளிவா விளக்கம் கொடுப்பானா? ஜெப ஆலயம் என்பதையே இறைவன் மாயக்காருடைய பிடியில இருக்குன்னு சொல்றார். அப்போ 6 வசனத்துல அறை வீட மூடுன்னு சொல்றார். அறை வீட மூடுன்னு சொல்லுவது கூட உன் வீட்டை குறிக்கிற விஷயமும் அல்ல, நீ போற சபையை குறிக்கிற விஷயமும் அல்ல. ஏன் சொன்னா, இறைவன் இரண்டையும் பேசி முடிக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஒரு அறிவு வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். நம்மளுக்கு ஒரு அறிவு வரட்டும், நான் சொன்ன அர்த்தம் எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்க்கிறார். ஏனவைதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மாயக்காரன் என்று சொல்லுவது ஒரு சத்தியத்தை தனக்குள்ள ஏற்க மனமில்லாதவனை குறிக்கிற விஷயம். அப்போ நீங்க சத்தியத்தை கடைசி வரைக்கும் உதாசீனம் படுத்தக்கூடிய செயல் உங்களுக்கு வரலாம். ஆனா உங்களுக்கு உங்க இதயமே சொல்லி கொண்டிருக்கலாம், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாத என்ன நீர் ஊழியத்தை கொடுத்து உயர்த்தினீர். இந்த பாட்டு அழகாக இருக்கலாம், அந்த வரிகள் அழகாக இருக்கலாம், அந்த டியூன் அழகாக இருக்கலாம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இவையெல்லாம் தெய்வத்தின் வரங்கள் கிடையாது, மனிதனுடைய டேலண்ட். வரம் கிடையாது, வரம் வேற, டேலண்ட் வேற, தாளந்துகள் வேற, வரங்கள் வேற. அப்ப இந்த தாளந்து பெற்ற கண்ணதாசனை என்ன சொல்லலாம்? அவர் வரம் பெறல, தாளந்து பெற்றவர். வாலியை என்னன்னு சொல்லலாம்? 10,000 20,000 பாடலை ஏற்றினார்களே, இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? நீ கிறிஸ்துக்குள்ள 400 பாட்டை ஏற்றினாலும் சரி, 1500 பாட்டை ஏற்றினாலும் சரி, இதெல்லாம் தாளந்து, அவ்வளவுதான். இந்த தாளந்துகளை நீ நம்பிடாத, இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுக்கிறாருன்னு. இல்லைங்க, இறைவன் கொடுக்கலங்க. சோ ஏனவைதான் நீ ஒரு நல்ல பாடுகனா சத்தியத்தை நீ தேடியே தீரணும். நீ நல்ல ஊழியக்காரனா சத்தியத்தை நீ தேடியே தீரணும். சத்தியத்துக்குரியதை நீ அபியாசித்தே தீரணும். உன் பின்னாடி 4 லட்சம் பேர் வராங்களா, நீ உதறி தள்ளி சத்தியத்தை முதலாவது நீ தேடிக்கொள்ள வேண்டும். ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவர் சரியான உங்களுடைய சரியான வயசுல, உங்களுடைய சரியான ஒரு வாழ்க்கையின் அந்த கட்டத்துல இந்த ஜாட்டை இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். இதுல ஆவியே இல்லை என்பது போல் உப்பு சப்பு இல்லாம உட்கார்ற மாதிரி இருக்கா? இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ள விழிப்புணர்வு என்பது வந்தால்தான் அடுத்தடுத்த விஷயத்துல அந்த விழிப்புணர்வு அவனுக்கு பாசாங்கத்தையும் பொய்யையும் அவனுக்கு சுட்டி காட்டிடும். இது தப்பு, உஷாராயிரு அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஏனவைதான் எச்சரிக்கை அடையுங்கள். நான் இப்பொழுது வெறும் 5 வசனத்துல இருக்கிற மாயக்காரங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் ஜெபத்திற்கு நான் வரல. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அப்படின்றார். நான் இன்னும் ஜெபத்திற்கு வரல, வெறும் மாயக்காரர்களை புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். பிறகுத்தான் நான் மற்ற விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு எளிதாக இருக்கும். என் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் உறுதி உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, ஆண்டவருடைய பாதையில் தெளிவுள்ளவர்களாக இருக்க சத்தியத்தை கையில எடுங்க. நீங்க அன்டில் சத்தியத்தை கையில எடுக்கிற வரைக்கும் இறைவன் அடுத்த பாசாங்கங்களை காட்ட முடியாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மோசம் போகிற நாட்டி முட்டைகளை நமக்கே விற்பனை செய்துட்டு வரான். மோசம் செய்கிற தீர்க்க தரிசனங்களை நமக்கே விற்பனை செய்துக்கிறான். மோசம் செய்கிற பேய் விரட்டுதல், அவனே தான் அந்த பேய், அவனே விரட்டுது. நம்ம ஊழியக்காரங்க என்ன நினைச்சுக்கிறான், இந்த பாரு நான் சொன்ன உடனே பேய் போடுது. உன் பேர் என்ன? லேகியன். பேய் என் பேச்செல்லாம் கேட்குது. பத்தியா, நான் பேர் என்னன்னு கேட்டோன்னு பேர் சொல்லுது.
பிசாசு எவ்வளவு பெரிய பொய்க்காரன் தெரியுமா? இறைவன் பெயர் கேட்டார் என்றால் அது அவரோட போயிடணும். நாம் அந்த விளையாட்டெல்லாம் ஆடக்கூடாது. நாம் இப்பொழுது பேயின் பெயர் என்ன, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற, நீ சம்பாஷணை பண்ணன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையே பேய் ஓட்டுற மாதிரி ஆயிடும். உன் வாழ்க்கையே, உன் ஊழியமே வெறும் பேய் ஓட்டுறதான் மாறிடும். ஆன விஷயம் என்னன்னு சொன்னா, அவன் தான் திருட, அவனே திருடி கொள்ளுகிறவன். பின்பு திருட ஓடுகிறான் பிடிங்கள் என்று அவனே குரல் கொடுக்கிறவன். பின்பு துரத்தி அடிச்சு ஓடுருவன். சிக்கப்பட்ட உடனே அவனை அடிக்கிருவன். சார் விட்டுருங்க சார், அவன் சும்மா அப்படியே எடுத்திருப்பான், அவன் பொருள் தான் உங்க கையில வந்துச்சே சார், விட்டுருங்க சார், அடிச்சு அனுப்பிடுவான். ஆன விஷயம் என்னன்னா, அவனுடைய ஆள் தான் அது. அவன் தான் உங்க எடுத்த திருடும்படி சொன்னது, உங்களை மோசம் பண்ணும்படி சொன்னது, உங்களை மாயல சிக்கப்படும்படி சொன்னது. ஆனா சரியான வகையில் மாட்டிக்கொள்ளும் போது என்ன பண்றது, அவனே முன்ன வந்து அடிச்சு அவனை துரத்துற மாதிரி, அதே நேரத்தில் இரக்கம் காட்டுற மாதிரி, விட்டுருங்க சார், இந்த முறை விட்டுருங்க, சின்ன பையன் போல இருக்கு, விட்டுருங்க சார், அதான் உங்க மணி பர்சு கடிச்சிச்சே, விட்டுருங்க சார், ஏய் போடா, இன்னுமே இந்த ரோட்லயும் உன்னை பார்க்க போடா அப்படின்னுவான். ஆனா இவன் தான் அவனுடைய பாச. பேய்கள் ஓடுகிறது என்று ஆச்சரியப்படாதீங்க, அவனே பாசாங்க காட்டுறவன். வேணும்னு உள்ள வந்து அவனே வெளியே ஓடுறவன். என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒரு ஊழியக்கார, உன்னுடைய வழிமுறைகள் சத்திய தண்டையில போயிடக்கூடாதுன்னு அவனே இந்த பாசாங்கங்களை செய்துட்டு வருவேன். ஒன்றும் வேண்டாம், ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். பேய்கள் பேயை ஓட்ட முடியுமான்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார். பேய்கள் பேயை ஓட்ட முடியுமான்னு கேட்டார். ஒரு ராஜ்யத்தில் எப்படி 2 பேதங்கள் உண்டாகப்படும்? பெல்சபூலுடைய ஆவிகளை அவனே விரட்டுவானான்னு கேட்டார். அப்போ எப்படிங்க மற்ற கோவில்கள் எல்லாம் பேய் ஓட்டுறாங்களே, நமக்கு தெரியும் அங்க சாமி இல்லை அப்படின்னு, அப்ப எப்படிங்க பேய் விரட்டப்படுது? பாசாங்கு எவ்வளோ நடந்துட்டு வருது தெரியுங்களா? இவையெல்லாம் நான் அருமையாக செய்தியுடைய பெயரெல்லாம் மறந்துட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகளை வெளியிட்டுட்டேன். ஆன்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசாங்கு தான் அதிகமாக நம்ம வேறொரு லெவல் கொண்டு போயிருது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்கிற மாதிரியும், இறைவன் நம்மளை நம்பி ஒரு வல்லமை கொடுத்த மாதிரியும், சத்தியத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவே போதுங்க. அதை நீங்க எவ்வளவு சத்தியத்தை நீங்க கற்று வரீங்களோ, பாசாங்காக ஒரு அற்புதம் செய்ய வேண்டிய ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் நீங்க அதை தள்ளிடுவீங்க. இப்ப தேவையில்லை, இது இப்படியே இருக்கிறது தான் நல்லது, இப்படியே இருக்கிறது நல்லது. சின்ன உதாரணம் சொல்றேங்க. கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது மழை வரும்போது மழையை நிற்பாட்ட கூட நாங்க ஜெபம் பண்றது இல்லை. ஏன்னா சத்தியம் தெரிஞ்சு போச்சு, உண்மை எதுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச பிறகு நாங்க நடத்துற ஜெபம் கூட்டத்துக்கு மழையே வரக்கூடாது. நோ 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 நோ, வரட்டும், வர வேண்டிய மழை வரட்டும், நாங்க செய்ய வேண்டியதை அடுத்தது செய்யறோம். ஏன்னா மழை வராமல் இருப்பது எனக்கு இந்த நேரத்துக்கு உபயோகமாய் இருந்தாலும் பூமிக்கு எந்த நேரத்துக்கு அது உபயோகம் அல்ல. பூமிக்கு தெரியும், மேகத்துக்கு தெரியும் எப்பொழுது பொழிய வேண்டும் என்று. வரட்டும் வரட்டும். ஆனா நம்முடைய சுருக்கமான ஜெபம் எப்படி இருக்கணும்னா, தடைகளும் முறிக்க பண்ணும் ஆண்டவரே. ஆனா அது எந்த தடை என்று நான் சொல்ல மாட்டேன், உமக்கு மட்டும்தான் தெரியும். தடைகளும் முறிக்க பண்ணும் ஆண்டவரே, தடைகளை தகர்த்தெறிந்து என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இவ்வளவுதான். ஒருவேளை என்னுடைய வண்டி பஞ்சர் ஆனது என்று சொன்னாலும் நான் அதை ஏற்றே தீரணும். அதுல ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு செயல்முறையை வச்சிருப்பார். ஐயோ என் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு தான், நான் ஏன் அவன் மீது போனோம்? நம்ம வழி வேற, நம்ம ஊழியம் வேற. அப்போ நம்ம எதற்கு ஆனது, ஏன் ஆனது என்பதை இறைவன் அருமையாக, சத்தியம் தெரிய தெரிய, உண்மைகள் வெளியே வர வர நம்ம ஜெபத்துல கூட அற்புதங்களை எதிர்பார்க்க மாட்டோம், விட்டுருவோம். வேண்டாங்க, நான் இப்படியே இருந்துடுறேன். யோவானுக்கு எவ்வளவு பெரிய வெளிப்பாடு, ஆனால் அவரை சிரசேதனை செய்ய வேண்டும் என்று ஒரு முறை ரோமர்கள் கூட்டின்னு போகும்போது ஜெபம் பண்ணல, சைலண்டா இருந்துட்டார். பிறகு அவரை கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க யோவானை. அப்ப கூட அவர் என்ன பண்ணல, ஜெபிக்கல. என்னை காப்பாற்றும் ஆண்டவரை ஜெபிக்கல, சும்மா இருந்துட்டாங்க. ஆனா அதே பாருங்க, சத்ரக் மேஷக் அபேத்நேகோ ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல. அந்த நேரத்தில் அந்த அற்புதம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏனவைதான் இறைவனும்
அது தேவைதான் என்று அறிந்திருந்தார். சத்ரக் மேஷக் அபேத்நேகோவுக்கு இறைவன் அற்புதம் செய்யும்படியாக அவங்க ஜெபிக்கிறதும் இவர் செயல்படுறதும் சேமா இருந்துச்சு. ஆனா யோவானுக்கு பேதுருக்கு சேமா இல்லை, சேம் டு சேமா நிக்கல. பிடிச்சின்னு வந்து சிறைசாலுக்குள்ள போட்டுறாங்க பேதுருவை. ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஜெபம் பண்ணல, சைலண்டா தூங்கிட்டார். இதெல்லாம் வர வேண்டியது தான் என்று அறிந்து தூங்கிட்டார். எவ்வளவு பெரிய எண்ணங்கள் பாருங்க. உண்மையை புரிஞ்சிக்க ஆட்டோமேட்டிக்காக தீர்க்க தரிசனம் நில்லிடும். உண்மையை தெரிஞ்சிக்க சத்தியம் தெரிஞ்சிக்க ஆட்டோமேட்டிக்காக நீ தவறா அபிஷேகம் என்று குதிக்கிறிய இதெல்லாம் நிற்பாட்டப்பட்டோம். சத்தியத்தை தெரிஞ்சிக்க பேய் ஓட்டுதல் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். சத்தியத்தை தெரிஞ்சிக்க அதுக்குள்ள போக அப்படியே அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடும், எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிடும். இப்பொழுது நீ நடத்தப்படுகிற ஒரே ஒரு விதம் சத்தியம் என்று ஆயிடும். இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அடியெடுத்து வைத்தே ஆகணும். நீங்கள் தேவனுக்குள்ளாக செயல்படும்படியாக நீங்கள் சென்றே ஆகணும். ஏனவைதான் நீங்கள் மாயக்காரர்களா அல்லது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? மாயக்கு அடுத்த வார்த்தை எதுன்னு சொன்னா மாயை. மாயை என்றால் போர்வையில மூடி மறைக்கப்பட்டுச்சு. ஏதோ உண்மை இல்லாததை உண்மை நம்புறோம், அதுக்கு பெயர் தான் மாயை. அப்ப அதனுடைய ஆப்போசிட் வேர்டு என்ன? உண்மை. மாயைக்கு ஆப்போசிட் வேர்டு உண்மை, ரியாலிட்டி, ஃபேக்ட். இருக்கிறது இருக்கிற வர்ணமான சத்தியம். ஏனவைதான் இங்க சொல்லப்படுகிற மாயக்காரர்கள் ஏதோ மோசக்காரர்கள், வேஷம் போடுகிறவர்கள், திருட்டுத்தனம் செய்கிறவர்கள் அல்ல. சர்ச்சிலேயே இருக்கக்கூடியவங்க, ஆண்டவரையே பூஜிக்கக்கூடியவங்க, ஏக தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மாயை இருப்பதனால் அந்த ரியாலிட்டிக்குள்ள இவர்களால் வர முடியாம போச்சு. அந்த ரியாலிட்டி இவர்களால் பிடிக்க முடியாம போச்சு. இந்த பயங்கர தன்மை இப்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கு என்பதை நீங்களா உணர்ந்து வந்துடுங்க. ஸோ இம்மட்டுமா சொன்ன வசனத்திற்கு செவி கொடுங்க. இங்க ஜெபம் பண்ணும்போது அப்படின்றாரு, அதுலயே புரிஞ்சுக்கங்க. அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது சரி, ஒருவேளை இறைவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இதை சொன்னார்னு வச்சுக்குவோம். இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்த ஆசாரியர்களுக்கு தான் சொன்னார்னு வச்சுக்கோங்க. எந்த ஆசாரியனாவது பல தேவர்களுடைய வழிபாட்டில் இருப்பானா? அவனும் ஏக தேவனுடைய வழிபாடு, யெகோவா 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 என்ற ஏக தேவனுடைய வழிபாடு உள்ளவங்களுக்கே இந்த வார்த்தையை சொன்னார்னா அப்ப நாம எத்தனை தேவன்? நமக்கும் ஏக தேவன் தான். அப்ப நமக்கும் இந்த வார்த்தை பொருத்தமாகும் என்ற அர்த்தம். ஏனவைதான் நாம் ஜாக்கிரதை வகிக்கணும், நாம் எச்சரிக்கை வகிக்கணும். ஒருவேளை நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், நான் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இந்த ஆக்ஷன்கள், நான் ஏதோ மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவனை போல காணப்பட்டாலும் அவங்களுக்கும் நான் மாயையத்தான் போதிச்சுடுவேனோ, மாயையத்தான் அவர்களுக்கும் நான் சொல்லிடுவேனோ. காணல் நீர் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தூரத்துல இருந்து பார்க்க அப்படியே தண்ணி அப்படியே தகதகன்னு அப்படி மெதுக்கிற மாதிரி இருக்கும். பாலைவனத்தில் இந்த மோசடிக்கு உள்பட்ட மக்கள் அலைந்து அலைந்து தூரத்துல பார்க்கும்போது சமுத்திரம் மாதிரியே தோணும். பாட அப்படின்னு சொல்லி போக வேண்டிய திசையை விட்டுட்டு இந்த திசைக்கு வருவாங்க. இவங்க போக போக சமுத்திரம் தோ அங்க இருக்குது, தோ அங்க இருக்குது. இவங்களும் பிரயாணப்பட்டு பேசிக்கிட்டே போவாங்க. தோ சமுத்திரம் அங்க இருக்கு, தோ சமுத்திரம் அங்க இருக்கு. கடைசியில வழி தப்பியே போயிடுவாங்க. போக வேண்டிய பாதை வேற. இப்பொழுது சமுத்திரம் தோ வந்தது, தண்ணி அங்க இருக்கு, தண்ணி அங்க இருக்கு நினைச்சுக்கிட்டு இவங்க அந்த மாயக்குள்ள சிக்கப்பட்டு வழி தப்பி போயிடுவாங்க. ஆனா தண்ணி கண்ணுக்கு அடிப்பட்டது உண்மை, கண்ணுக்கு தெரிஞ்சது உண்மை. ஆனா உண்மையிலேயே அது தண்ணி அல்ல. அதற்காக தான் கண்ணுக்கு தெரிகிற தண்ணியை தான் தமிழன் காணல் நீர். அது வெறும் காண்பதற்கு மட்டும்தான் தண்ணி, பயன்படுத்துவதற்கு குடிப்பதற்கெல்லாம் யூஸ் ஆகாது. வெறும் காண்பதற்கு மட்டும்தான் தண்ணி, காணல் நீர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசாங்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வருது. ஞானத்தை அடைவது மிக அவசியம்.
என்னுடைய பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம், கடைசி வரை யாரோ. தயவு செய்து அந்த பிரசங்கத்தை கேட்டுருங்க. கடைசி வரை யாரோ. மன்னிக்கவும், என்னால் முடியலை, இன்னும் உடம்பு தேரல. கடைசி வரை யாரோ. நீங்க கேட்கும் போது, அடட கடைசி வரை யாரோ, பிள்ளையா, சுடுகாடு வரைக்கும் மனைவியா, இல்ல நண்பர்களா அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா நான் இங்க சொல்ல வந்தது, கடைசி வரை யாரு என்பது தெளிவா காட்டியிருக்கிறேன் அந்த பிரசங்கத்துல. தயவு செய்து வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பிரசங்கத்தை கேட்டுருங்க. ஏன் சொன்னா, அப்போது தாங்க நமக்கு அறிவு ஏற்கப்படும். ஸோ நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், சரியா இருக்கிறோன்னு. கடைசி வரை யாரோ என்ற செய்தியை அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க நிச்சயமாக அது தயாராக இருக்கா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பிரசங்கம் கொஞ்சம் குறைவு, ஒரு 3 மணி நேரம், அவ்வளோதாங்க. ரொம்ப சுருக்கமாக 3 மணி நேரம். கடைசி வரை யாரோ அந்த பிரசங்கத்தை கேட்டுருங்க, ஒரு முடிவு எடுங்க. கடைசி வரை யாரோ என்று சொல்லுவது இதை தான் குறிக்கிறதா? கடைசி வரை யாரோ என்று சொல்லுவது, கடைசி வரை அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. உண்மையா சொல்றேங்க, மனைவியும் இருக்க மாட்டான், கணவனும் இருக்க மாட்டான், பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களும் இருக்காது, நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. கடைசி வரை உண்மை சொல்ற கடவுளும் இருக்க மாட்டார். சொன்னவங்களுக்கு கோபம் வரும். அந்த பிரசங்கத்தை ஃபுல்லா கேளுங்க, பொறுமையா கேளுங்க. கடைசி வரை என்பது கடவுள் கூட இருக்க மாட்டார். ஏன் கடவுள் இருக்க மாட்டார்னா, அதுல நிறைய ஆப்ஷன்களை நான் சொல்லியிருப்பேன். ஏன் கடவுள் இருக்க மாட்டார்? நீங்க சம்பந்தமே இல்லாம வசனத்தை சொல்லி, இல்லையே உலகத்தின் முடிவு பரியந்தமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு, இப்படிதான் வசனத்தை தப்பு தப்பா பேசுறது. கடைசி வரை இருக்கிறேன்னு சொன்னது எதற்கு? கலிலியா ஜனங்களை ஏன் வானத்தானாந்து பார்க்குறீங்க? போய் உங்கள் வேலைங்களை செய்யுங்க. அவர் என்ன சொன்னார், அந்த வேலையை முடிங்க. போனவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார், போங்க போங்க அப்படின்னு சொன்னது எதற்கு? கடைசி வரை இருப்பேன்னு சொன்னது எதற்கு? அர்த்தங்களை சரியா புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலி சொல்லப்போமெண்டா, கடைசி வரை இறைவன் கூட இருக்கிறதுல. அப்ப கடைசி வரை ஏன் இறைவன் இருக்கிறதுல அப்படின்னு சொன்னா, இறைவனே இருக்கிறாருன்னு சொன்னா அது முறையாகாது. அதனால தான் இறைவன் எதை கொடுத்தாரோ அதுதான் கடைசி வரை இருக்கணும். அதுதான் இறைவன் சொல்லுவது. நான் உன் கூட கடைசி வரை இருக்க மாட்டேன், பட் நான் ஒன்று உனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். அதை நீ வாழ்க்கையில காத்து நடத்தணும். அது இல்லைன்னா நானும் இல்லைன்னு புரிஞ்சுக்க. பாருங்க எப்படி சொல்றாரு, அது இல்லைன்னா நானும் இல்லைன்னு புரிஞ்சுக்க. கடைசி வரை இருப்பது கடவுள் கூட கிடையாது. அந்த பிரசங்கத்தை கண்டிப்பாக கேட்டுருங்க. ஸோ என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, விழித்தெழுங்க, எச்சரிக்கையாக இருங்க, தேவனுடைய சமூகத்தில் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருங்க. ஆண்டவரை நான் தேடுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வரேன்னு சொன்னால் வெறுமையாக வந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுவார் என்ற ஆவலோடு கூட வாங்க. அந்த வார்த்தையை நான் கேட்டு கீழ்ப்படிவேன், இது எனக்கான உணவு என்ற நல்ல எண்ணத்தோடு கூட வாங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்க பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பலன் என்பதை இறைவன் சொல்லுகிற பலன் என்ன பலன்? அந்த பலன் தாங்க இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களுக்கு இங்கேயே கிடைச்சிச்சு. என்னென்ன கிடைக்கணும் அவங்களுக்கு, என்ன கனம், என்ன சுகம், என்ன மகிமை, என்ன கிரேட்னஸ், என்ன கிரேடு, என்ன பொசிஷன், எல்லாம் அவங்களுக்கு இங்கே கிடைச்சிச்சு. என்ன சொத்து வேணும், என்ன சுகம் வேணும், எல்லாமே கிடைச்சிச்சு. அப்போ சொத்து, சுகம், கிரேடு, பொசிஷன் இருக்கு. தப்பா? நான் அதை தப்புன்னு சொல்ல, கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா இவங்க தேவன் கிட்ட வாங்கல, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கிட்டே வாங்கிட்டாங்க. சோ அவனுடைய மூல காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க சத்தியத்திற்கு போயிடக்கூடாது. நீங்கள் சத்தியத்திற்கு போயிடக்கூடாது. ஏன்னா சத்தியம் இருக்கிற இடத்துல அவனுக்கு இடம் இல்லை. அந்த பயம் அவனுக்கு நிறைய இருக்கு.
அதனால தான் சத்தியத்தை மூடி மறைக்க ட்ரை பண்ணுறான். ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. நாம் கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நாம் இறைவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை அப்படி மூடுவோமா? சிரங்களை தாழ்த்தி கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அன்பான தெய்வ ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை போலவே பல 1000 ஆண்டுகளாக பேசப்படாமல் புதைக்கப்பட்டு இருக்கிற ரகசியங்களை நமது சகோதரர் F. ஜோயல் டேவிட் அவர்கள் மிக அழகாக சத்தியத்தை சத்தியவர்ணமாகவே கொடுத்துள்ளார். நமது ஊழியக்காரர் கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் நம்மை தேவனிடத்தில் கிட்டு சேரத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாம் சத்தியத்தின் பாதையில் நடக்கவும் நமது வாழ்க்கையை தேவனிடத்தில் சீர்திருத்திக் கொள்ளவும் ஒரு ஒளியாக உள்ளது. இந்த செய்திகள் நமக்கு மட்டும் பயனளிக்காமல் உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு சார்ந்தவர்களுக்கும் பயனளித்து கொண்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அநேக தேசங்களில் இருக்கிற தேவ மக்கள் நம் சத்திய வெளிப்பாடுகளை வாட்ஸ்அப், FM, CD மற்றும் யூடியூப் மூலமாக கேட்டு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த செய்திகள் டச், சிங்களம், நெதர்லாண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த சத்திய வெளிப்பாடுகள் உபயோகமாக உள்ளது. மற்றும் நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகளில் 583 மணி நேரமும், நம் ஊழியர் பேசியிருக்கிற சில செய்திகள் 582 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 583 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 980 மணி நேரமும், இன்னும் சில செய்திகள் 1760 மணி நேரமும், இன்னும் வேறு செய்திகள் 1500 மணி நேரமும், மொத்தமாக 5412 மணி நேரம் தக்கதாக செய்திகள் உள்ளது. கூடுதலாக 35,000 மணி நேரம் பேசியுள்ள மிக பிரம்மாண்டமான செய்தி நமது இடத்தில் உள்ளது. இந்த செய்திகள் கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் சந்தாதார் மூலியமாக நீங்கள் கேட்டு பயன் அடைந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் பெற்று பயனடைய சந்தாதர் பகுதியில் இணைந்து கொள்ளுங்கள். சந்தாதர் பகுதி என்பது அரைமணிக்கான செய்தி ஆகும். இந்த செய்திகளை நாங்கள் தினம்தோறும் கேட்டு மிகுந்த பயனடைகிறோம். சந்தாதர் செய்திகள் என்பது அரை மணிக்குண்டான செய்திகள். இந்த செய்திகள் மூலமாக நாங்கள் மிகுந்த பிரயோஜனம் அடைந்து வருகிறோம். இந்த செய்திகள் பல புத்தகங்களுக்கு சமமாக உள்ளது. இவ்வகையான செய்தியை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறொரு தனிப்பட்ட ஆப்பிலோ நாங்கள் உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற இந்த சத்திய வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்டு சத்தியத்தில் வளர்ந்து வருவது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காகவும் சத்தியத்திலும் நீங்கள் உறுதியாய் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாட்ஸ்அப்பிலோ, டெலிகிராமிலோ அல்லது வேறு ஒரு சோஷியல் மீடியா மூலியமாகவோ உங்களுக்கு மட்டுமே அனுப்பி கொடுக்கின்ற செய்திகளை நீங்கள் கேட்டு பயனடைந்து வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளது. ஆனால் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போதோ அல்லது டிராவலில் இருக்கும்போதோ ஒரு முறை அல்ல ஒவ்வொரு முறையும் யூடியூபுக்கு சென்று அங்கே நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, நீங்கள் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யும்போது சத்தியத்துக்குரிய புதிய அப்டேட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தினந்தோறும் கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு சத்திய வெளிப்பாடுகளை சந்தாதார பகுதியில் கேட்பது மாற்றமல்லாமல் யூடியூபில் சென்று லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட சத்திய வெளிப்பாட்டு கேட்க மிஸ் பண்ணாது இருங்கள். இப்படியாக இந்த சத்திய வெளிப்பாடை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் நம் ஸ்கிரீன்ல வருகின்ற நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 9880510712 மற்றும் 6360697395. இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.